வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. 10ஆம் வகுப்பு கணக்கு பாடம் 1 இயற்கணிதம். இதில் இருக்கக்கூடிய பயிற்சி வினாக்களை பார்க்கலாம். பயிற்சி 3.1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் 3 மாறிகளில் அமைந்த ஒருங்கமை நேரியல் சமன்பாட்டு தொகுப்புகளை தீர்க்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், x plus y plus z is equal to 5, 2x minus y plus z is equal to 9, x minus 2y plus 3z is equal to 16. செகண்ட் கொஸ்டின், 1 by x minus 2 by y plus 4 சமம் 0, 1 by y minus 1 by z plus 1 சமம் 0, 2 by z plus 3 by x சமம் 14. தேர்ட் கொஸ்டின், x plus 20 சமம் 3y by 2 plus 10 சமம் 2z plus 5 சமம் 110 minus y plus z. x plus y plus z is equal to 5, 2x minus y plus z is equal to 9, x minus 2y plus 3z is equal to 16 கொடுத்துட்டு அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, xy z மதிப்புகள் என்ன இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் இருக்கு. ஸோ நாம இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அது எல்லாத்தையுமே ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கலாம். அதுக்கெல்லாம் நேமிங் கொடுத்துக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, 2x minus y plus z equal to 9. இது செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்தது தேர்ட் ஈக்குவேஷனா லாஸ்ட்ல இருக்கக்கூடிய x minus 2y plus 3z is equal to 16. இது தேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துட்டு நம்ம போடுறது ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல பாருங்க ஜென்ரலா என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்கே பிளஸ் ஒய், இங்கே மைனஸ் ஒய். ஸோ இந்த டேர்ம்ல இங்க பாருங்க, இந்த எக்ஸ் உடைய வேல்யூ ஒன்றும் பண்ண முடியாது. பட் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டேன்னா எக்ஸும் இசட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம அதை பண்ணிக்கணும். ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனை மட்டும் இப்போ போட்டு சால்வ் பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணா இது கேன்சல் ஆகும், ஜஸ்ட் கூட்டுனா போதும். அப்போ நான் இங்கே பிளஸ் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ எழுதுங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5. செகண்ட் ஈக்குவேஷன் 2x மைனஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 9. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஜஸ்ட் கூட்டலாம், ஆட் பண்றோம். பாருங்க, இப்போ பிளஸ் ஒய்க்கு மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் பிளஸ் 2x என்ன ஆகும், 3x ஆகிடும். அடுத்தது இது 0y, அது தேவையில்லை நமக்கு. ஸோ z பிளஸ் z 2z இருக்கு. அப்போ 2z இஸ் ஈக்குவல் டு 5 9 கூட்டிங்கன்னா 14. இப்போ இதை நம்ம வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு இங்கே பாருங்க, எக்ஸும் இசட்டும் இருக்கிற மாதிரி மட்டும் நம்ம ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கு 4ன்னு போட்டோம் இல்லையா, அதை போல. ஸோ இதை ரெண்டையும் எடுத்துக்கலாம், அல்லது இதையும் எடுத்துக்கலாம். எது வேணா நம்ம எடுத்துக்கலாம். பட் இந்த 1 2 மறுபடியும் எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்காம நம்ம என்ன பண்ணணும், 1 3 அல்லது 2 3 இது எடுத்து நம்ம மறுபடியும் இப்போ போட்டு பார்க்கலாம். அந்த இடத்துலயும் நம்ம இந்த ஒய்யை கேன்சல் பண்ற மாதிரி தான் பண்ணணும். ஓகே, ரைட். அப்ப இங்க பாருங்க, நான் இப்ப ரெண்டாவது ஈக்குவேஷனும் மூணாவது ஈக்குவேஷனும் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுல மைனஸ் ஒய் இருக்கு, இங்க மைனஸ் 2y இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும், இதை த்ரோ அவுட்டா ஸோ 2ஆல நான் பெருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ரெண்டாவது ஈக்குவேஷனை நம்ம 2ஆல பெருக்கிக்கலாம். என்ன கிடைக்குது பாருங்க, தட் இஸ், ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். 2x minus y plus z is equal to 9 நம்ம த்ரோ அவுட்டா 2ஆல பெருக்க போறோம். பெருக்கினா என்ன கிடைக்குது பாருங்க, தட் இஸ் 4x minus 2y plus 2z is equal to 18 கிடைக்குதா. மூணாவது ஈக்குவேஷன் என்ன, தட் இஸ் x minus 2y plus 3z is equal to 16 தானே. ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷனை 2ஆல பெருக்கிட்டோம். அந்த இதை நான் இப்போ இங்கே எழுதிக்கிறேன். தட் இஸ் 4x minus 2y plus 2z is equal to 18. அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த தேர்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதை கொண்டு போயிட்டு நான் கழிச்சேன்னா எனக்கு எக்ஸும் இசட்டும் இருக்கிற மாதிரியான அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக x minus 2y plus 3z equal to 16ங்கிற மூணாவது ஈக்குவேஷனை நான் போட்டுக்கிட்டு அதை கழிக்க போறேன். ஸோ இதை நான் த்ரோ அவுட்டா என்ன பண்ண போறேன், ஸோ மைனஸ் பண்ண போறேன், மைனஸ் சைன் போடணும். ஓகே, அப்படி போட்டால் என்ன நடக்கும்னு பாருங்க. தட் இஸ் இங்கே பாருங்க, ஸோ சைன் சேஞ்ச் ஆகும். இங்கே பிளஸ் இருந்தா மைனஸ், இங்கே மைனஸ் இருந்தா பிளஸ், அண்ட் இங்கே பிளஸ் இருந்தா மைனஸ், அண்ட் இங்கே பிளஸ் இருந்தா மைனஸ். ஓகே, இப்போ எதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணலாம் பாருங்க. மைனஸ் 2yக்கும் பிளஸ் 2yக்கும் கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும், 4ல் ஒரு எக்ஸ் போச்சுன்னா 3x, இங்க 2z மைனஸ் ஒரு z, அப்போ மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு, ஸோ 18ல் 16 போச்சுன்னா 2. ஓகே, இப்போ பாருங்க, ஸோ 3x மைனஸ் இசட்ன்ட்டு இங்கேயும் எக்ஸ் இசட் இருந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிட்டோம். இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு கொடுத்துடலாம். இப்போ பாருங்க, இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனும் 5 நம்பர் ஈக்குவேஷனும் என்ன ஆகுது, ரெண்டுமே எக்ஸ் இசட் வச்சிருக்கறனால. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஃபோர்த் ஈக்குவேஷன்ல இருந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷனை கழிக்க போறேன். அவ்வளவுதான். கழிச்சா என்ன ஆகும் பாருங்க. ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் இப்போ நான் போடுறேன். தட் இஸ் 3x பிளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 14. அடுத்தது மைனஸ்ல என்னன்னா, இந்த 3x மைனஸ் z
தட் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற 5வது ஈக்குவேஷன் என்னது த்ரோ அவுட்டா நம்ம மைனஸ் பண்ணணும், அவ்வளவுதானே. சரி, இந்த பிராக்கெட் எல்லாம் கூட தேவையில்லை, நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம், இப்படி மாதிரி போட்டுட்டு ஸோ இங்க பிளஸ் இருந்தா மைனஸ் போட்டுக்கோங்க, மைனஸ் இருந்தா பிளஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது இங்க பிளஸ் இருக்கு, அப்ப மைனஸ் போட்டுக்கோங்க. இப்ப பாருங்க 3x மைனஸ் 3x கழிஞ்சிருச்சுன்னா ஸோ 2 பிளஸ் 1 z மொத்தம் 3z இஸ் ஈக்குவல் டு 14ல 2 போச்சுன்னா 12. அப்ப z இஸ் ஈக்குவல் டு 12/3 தட் இஸ் ஈக்குவல் டு 3 12. அப்போ போட்டாச்சு. அப்ப நம்மளுக்கு z என்னன்னு கிடைக்குது, 4ன்னு கிடைக்குது. z இஸ் ஈக்குவல் டு 4ங்கிறத இங்க இருக்கக்கூடிய 4வது ஈக்குவேஷன்லயோ அல்லது இந்த 5வது ஈக்குவேஷன்லயோ போட்டோம்னா நம்மளுக்கு இங்க பாருங்க z உடைய வேல்யூ இங்க போடும்போது நம்மளுக்கு x வேல்யூ கிடைச்சிரும் தானே. இந்த z இஸ் ஈக்குவல் டு 4ன்னு இதுல போடுறத விட எனக்கு இங்க பாருங்க இந்த z ல போட்டோம்னா 4 டைரக்டா இந்த பக்கம் எல்லாம் கொண்டு வந்து ஈஸியா நம்மளால எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கறனால z இஸ் ஈக்குவல் டு 4 நான் 5ல் போட்டு பிரதியிட போறேன். ஓகே ரைட், எப்படி பிரதியிடலாம், that is 3x minus z is equal to 2ங்கிறது தான் 5வது ஈக்குவேஷன். அதுல என்ன போடணும், z க்கு பதிலா 4 போடணும். அப்ப 3x minus 4 சமம் 2. அப்ப என்ன ஆகும், so that is 3x equal to 2 plus 4 that is equal to 6 ஆயிடும். அப்ப 3x equal to 6னா அப்ப x equal to என்னது 6/3 that is equal to 2. so நம்மளுக்கு இதுல இருந்து என்ன தெரியுது, x னுடைய மதிப்பு 2ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப x equal to 2 அப்படின்ட்டு z is equal to 4 அப்படின்ட்டு 2 வேல்யூ நம்ம கிட்ட கிடைச்சிருச்சு. கிடைக்காத வேல்யூ என்னது, y மட்டும்தான். ஏன்னா இங்க என்ன கேட்டிருக்காங்க, x y z, இதுல x-ம் கிடைச்சாச்சு z-ம் கிடைச்சாச்சு. நமக்கு வேணுங்கிற y இதை வேணும் அப்படின்னா நம்ம இங்க இருக்கக்கூடிய இந்த 1 2 அல்லது 3 ஏதோ ஒரு ஈக்குவேஷன் நம்ம போட்டு கண்டுபிடிக்கலாம். இருக்கிறதுலே எளிமையான ஈக்குவேஷனா இருக்குது x plus y plus z is equal to 5. ஸோ அதுல நான் வந்து இங்க இன்புட் பண்ண போறேன். ஸோ என்ன கிடைக்குது, ஸோ z is equal to 4 அப்படிங்கிறது x equal to 2 எதுல போட போறோம், ஸோ 1ல் பிரதியிட அப்படின்னு எழுதிக்கோங்க. என்ன கிடைக்கும், தட் இஸ் 1வது ஈக்குவேஷன் என்ன, x plus y plus z is equal to 5 தானே. இப்போ x-க்கு பதிலா 2 plus y அப்படியே வச்சுக்கோங்க, z-க்கு பதிலா 4 சமம் 5. அப்ப 2யும் 4யும் கூட்டினா 6, y plus 6 சமம் 5. அப்ப y is equal to 5 minus 6 that is equal to minus 1. அப்ப y யோட வேல்யூ என்ன கிடைக்குது நமக்கு, -1. எனவே x சமம் 2, y சமம் -1, z சமம் 4. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். 1 by x minus 2 by y plus 4 equal to 0. 1 by y minus 1 by z plus 1 equal to 0. 2 by z plus 3 by x equal to 14 அப்படின்னு கொடுத்துட்டு x, y, z உடைய வேல்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே நான் பேசிக்லி எப்படி பார்த்துருப்போம்னா x plus y plus 2z is equal to 3 இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரியான ஒரு லீனியர் ஈக்குவேஷன், ஒரு நேரிய சமன்பாடை தான் பார்த்துருப்போம். பட் இது என்னன்னா 1 by x வந்து கீழே டினாமினேட்டர்ல அதாவது பகுதியில் இருக்கு. அப்படி இருந்தா என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு ஜஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்க பாருங்க, தட் இஸ் 1 by x minus 2 by y எழுதிட்டு இந்த பிளஸ் 4 எல்லாம் சமத்துக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க, தட் இஸ் -4ன்னு மாறிடும். இங்கேயும் பாருங்க 1 by y minus 1 by z is equal to +1 அங்க போச்சுன்னா -1. அடுத்தது இது 2 by z, இதை கொஞ்சம் இங்க எழுதிக்கிறேன். ஸோ இதை வந்து இங்கேயும் இதை வந்து இங்கேயும் எழுதிக்கிறேன். 3 by x plus 2 by z எழுதிட்டு ஈக்குவல் டு 14 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ நான் இங்க ஒரு சப்ஸ்டிடியூஷன் எடுக்க போறேன். தட் இஸ் பாருங்க 1 by x-க்கு பதிலா a அப்படின்னுட்டும் 1 by y-க்கு பதிலா b அப்படின்னுட்டும் அடுத்தது 1 by z-க்கு பதிலா c அப்படின்ட்டு நான் எடுக்கிறேன். ரைட், இங்க பாருங்க 1 by x இருக்கு, இதுக்கு பதிலா நம்ம என்ன போடலாம், a போடலாம். மைனஸ் இது 2 into 1 by y தானே, 2 into 1 by y equal to -4. அப்ப என்ன ஆகும், ஸோ a minus 2 into 1 by y க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம், b எழுதலாம். that is equal to -4. இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இங்க பாருங்க 1 by y க்கு பதிலா b minus 1 by z க்கு பதிலா c equal to -1. இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல பாருங்க 3 by x, இது எப்படி எழுதலாம், so that is 3 into 1 by x plus 2 into 1 by z is equal to 14 தானே. இது அப்ப 3 into a 1 by x பதிலா a plus 2 into 1 by z க்கு பதிலா c equal to 14. இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஈக்குவேஷனுக்கு நேம் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்க என்னென்னலாம் ஈக்குவேஷன் இருக்கோ அதை நான் அப்படியே வரிசையா எழுதிக்கிறேன். தட் இஸ் இங்க பாருங்க a minus 2b சமம் -4. நான் விடும்போதே கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன், ஏன்னா எனக்கு ஏபிசி 3மே இருக்கிறதுனால நான் அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கிறேன். ஓகே, இங்க இப்ப செகண்ட்ல பாருங்க b minus c தானே, அப்ப நான் இது இங்க எழுதுறேன். தட் இஸ் b minus c equal to என்னது -1. ஓகே, அப்ப இங்க என்ன இருந்திருக்கும், 0c. ஓகே, அப்ப இங்க என்ன இருக்கும், 0 into a அப்படின்னு இருந்திருக்கும். இது பிளஸ் தான். இப்ப தேர்ட் ஈக்குவேஷன் என்ன, 3a தானே, அப்ப 3a அடுத்தது பிளஸ் b இல்ல, அப்ப 0b இருக்கும். அடுத்து c க்கு பதிலா என்ன போடலாம், 2c இருக்கு.
அது எதுக்கு சமமா இருக்கு? 4க்கு சமம், 14க்கு சமமா இருக்கு. அதையும் போட்டாச்சு. இப்ப பாருங்க, இந்த ஈக்குவேஷன் 3ஐயுமே நான் என்ன பண்ண போறேன்? ஜஸ்ட் ஆட் பண்ண போறேன். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? 1வது ஈக்குவேஷன் பிளஸ் 2வது ஈக்குவேஷன் பிளஸ் 3வது ஈக்குவேஷன் என்ன நடக்குது? தட் இஸ் இதெல்லாம் கூட்டணும். ஓகே, கூட்டுங்க. இப்போ என்ன நடக்குது பாருங்க. ஸோ a பிளஸ் 0a அப்படிங்கும்போது இங்க ஒண்ணுமே இல்லை. ஒரு a பிளஸ் 0a பிளஸ் 3a, இந்த 3ஐயும் கூட்டுங்க. 1 பிளஸ் 0 பிளஸ் 3 என்ன கிடைக்குது? 4a. நெக்ஸ்ட் இப்போ -2 பிளஸ் b, ஒரு b இது. அப்போ -2ல ஒரு b போச்சுன்னா -1b பிளஸ் 0. அப்போ என்ன இருக்குது? -1b. அடுத்தது 0 இருக்கு, அதை விட்டுருங்க. அப்போ -c பிளஸ் 2c. அப்போ 2ல 1 போச்சுன்னா ஒரு c. அப்போ ஒரு c ஈக்குவல் டு, ஸோ 14ல -5. இப்போ -4 -1 கூட்டினா -5 போச்சுன்னா ஸோ 9 போட்டுக்கோங்க. ஸோ இது நம்மளுடைய ஈக்குவேஷன் நம்பர். நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? 4ன்னு வச்சுக்கலாம். இப்போ 4th ஈக்குவேஷன் இங்க நான் எழுதிக்கிறேன். 4a minus b plus ஒரு c just c equal to 9ன்னு போட்டுக்கிறேன். இந்த minus b plus c அப்படிங்கிறத நம்ம இங்க 2வது ஈக்குவேஷன்ல பார்த்துருக்கோம் இல்ல? அப்ப இதுக்கு பதிலா நம்ம இந்த -1 கொண்டாந்து இங்க போடலாம் தானே? ஸோ அந்த கான்செப்டா நான் என்ன பண்ண போறேன்னா, ஜஸ்ட் இந்த 4a அப்படியே போட்டுக்கிட்டாச்சு. ஓகே, இங்க பிளஸ் b தானே இருக்கு. அப்ப நான் வந்து இங்க இருந்து மைனஸ் வெளியில எடுத்தேன்னா, இங்க பாருங்க, இது மைனஸ் வெளியில எடுத்துட்டோம்னா ஸோ b வந்துடும். இங்க இந்த மைனஸ் ஆனது மைனஸ் இன்டூ மைனஸ் இருக்கும்ல, அதுல ஒரு மைனஸ் எடுத்தேன்னா ஸோ -c சமம் 9. ஓகே, இப்போ b minus c சமம் -1. அப்ப இதுக்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூஷன் கொடுக்கலாம்? -1ன்னு கொடுக்கலாம். அப்போ 4a minus of -1 சமம் 9 ஆயிடுது. அப்போ 4a பிளஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 1 சமம் 9. அப்போ 4a சமம் 9 minus 1 என்ன கிடைக்குது? தட் இஸ் 8. அப்போ 4a சமம் 8 அப்படின்னா a is equal to 8/4, that is equal to 1 நாள் 4 2 அப்போ a சமம் 2. இப்போ இந்த a சமம் 2 கொண்டு போயிட்டு இங்க பாருங்க, இங்க நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்களா இந்த 3rd ஈக்குவேஷன். இதுல போடலாம் தானே? a க்கு பதிலா நீங்க என்ன போடலாம்? 2 போடலாம். 2 போட்டா நமக்கு இங்க இருந்து c யோட வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். அப்ப a சமம் 2ஐ 3ல் பிரதியிட. ஸோ பிரதியிடுங்க, என்ன கிடைக்குது? தட் இஸ் 3a பிளஸ் 2c சமம் 14 தானே? அப்ப இங்க a க்கு பதிலா 2 போடுங்க. 3 பெருக்கல் 2 பிளஸ் 2c சமம் 14. அப்ப 3 2 6 பிளஸ் 2c சமம் 14. அப்ப 2c அப்படியே வச்சுக்கோங்க. 14 மைனஸ் 6, 14 6 போச்சுன்னா 8. அப்ப 2c சமம் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 8. அப்ப c சமம் 8/2 சமம் 4. அப்ப c னுடைய மதிப்பு என்ன கிடைக்குது? நமக்கு 4ன்னு கிடைக்குது. இப்ப நம்ம கிட்ட a-வும் கிடைச்சாச்சு, c-யும் கிடைச்சாச்சு. நமக்கு இப்ப வேணுங்கிறது b மட்டும்தான். சோ b எளிமையா கிடைக்கணும்னா நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்தா ஈஸியா போட்டுடலாம் தானே? அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, சோ c சமம் 4 நான் 2ல கொண்டு போய் போட போறேன். c சமம் 4 2ல பிரதியிட போறோம். சோ என்ன ஈக்குவேஷன்? சோ தட் இஸ் 2வது ஈக்குவேஷன் b minus c சமம் -1. இப்ப b அப்படியே தான் இருக்கும். மைனஸ் c க்கு பதிலா 4 போட்டீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு -1. அப்ப b இஸ் ஈக்குவல் டு -1 பிளஸ் 4. அப்ப என்ன கிடைக்குது? b யோட மதிப்பு 3ன்னு கிடைக்குது. ரைட். இப்போ நம்ம abc 3மே கண்டுபிடிச்சாச்சு. சோ a என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 2, b என்னது 3, அடுத்து c என்னது 4. ஓகே, 3மே கண்டுபிடிச்சாச்சு. பட் a க்கு பதிலா நம்ம இங்க ஒரு சப்ஸ்டிட்யூஷன் எடுத்தோம். என்ன எடுத்தோம்? சோ a என்பது 1/x என்றும் b என்பது 1/y and c என்பது 1/y z. a க்கு பதிலா 1/x சமம் 2, b க்கு பதிலா 1/y சமம் 3, c க்கு பதிலா 1/z சமம் 4. அப்ப இந்த x இங்க கொண்டு போடுங்க, 2 கீழே கொண்டு வந்துருங்க. அப்ப 1/2 சமம் x, அடுத்தது 1/3 சமம் y, அடுத்தது 1/4 சமம் zன்னு கிடைக்குது. அப்ப இதை கொஞ்சம் மாத்தி எழுதிக்கோங்க. x சமம் 1/2, y சமம் 1/3, z சமம் 1/4. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். இப்போ பப்ளிக் எக்ஸாம் அப்போ நம்ம போட்டது சரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல நம்ம செக் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே இடத்துல நமக்கு மார்க் வந்ததையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். எப்படி பண்ணுவோம்? தட் இஸ் இங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, 1/x மைனஸ் 2/y பிளஸ் 4 ஈக்குவல் டு 0 இருக்கு இல்லையா? இதை நீங்க அப்படியே நீங்க வச்சு நீங்க கிடைச்ச வேல்யூஸோட வச்சு செக் பண்ணீங்கன்னா வந்துடும். ஓகே, பாருங்க. இப்போ பாருங்க, நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ் வந்திருந்தது? எக்ஸுக்கு 1/2, ஒய்க்கு 1/3, ஜெட்டுக்கு 1/4 தானே? நான் இப்ப கொடுத்துருக்கக்கூடிய கணக்குல கொடுத்துருக்கூடிய இந்த ஈக்குவேஷன் நான் இங்க எழுதிட்டேன். ஓகே, இப்போ 1/x மைனஸ் 2/y சமம் -4க்கு அந்த வேல்யூஸ் அப்படியே போட்டு நம்ம சரிபார்த்தல் செய்யலாம். தட் இஸ் 1/x இருக்கு இல்லையா? அப்ப எக்ஸுக்கு வேலை என்னது? 1/2. அப்போ 1/1/2 மைனஸ் 2/y, yக்கு பதிலா என்ன இருக்கு? 1/3. அப்ப 1/3 போட்டுட்டு இது வந்து -4க்கு சமமா இருக்கணும். அவ்வளவுதானே? இப்ப இங்க கீழே இருக்கக்கூடிய 2 ஆனது மேல போயிடும். அப்ப என்ன ஆகும் பாருங்க. சோ 1 பெருக்கல் 2/1 மைனஸ் 2 பெருக்கல் 3/1 இது -4க்கு சமமா இருக்கணும். பார்க்கலாம். சோ 2 2 2 தான். அந்த 2 1ஆல வகுத்தாலும் 2 தான் மைனஸ்.
அடுத்து 2 3 6. ஸோ 6 வச்சு நீங்கள் கழிங்க. அந்த 1ஆல் வகுத்தாலும் அதே தான் வரும். ஸோ 2ஐயும் 6ஐயும் கழிச்சா நமக்கு என்ன கிடைக்குது? ஸோ -4 கிடைக்குது. அப்போ -4 என்பது -4க்கு சமம். எனவே நம்ம போட்ட மெத்தட் கரெக்ட் அண்ட் நம்ம போட்ட ஆன்சருமே எக்ஸாக்ட்லி கரெக்ட். அப்போ அதே இடத்துல நம்ம 5 மார்க்ஸ் நம்ம அட்டைன் பண்ணியிருக்கதை நம்மளால ஈஸியாக பார்த்துக்க முடியும். x plus 20 is equal to 3y by 2 plus 10 is equal to 2z plus 5 is equal to 110 minus y plus z அப்படின்னு கொடுத்துட்டு xyz என்ன அப்படி சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எப்படி பார்த்துருக்கோம்னா ஜஸ்ட் x plus y plus z equal to 3 இல்லை x minus 2y plus 4z is equal to 25 ஏதோ இப்படி தான் பார்த்துருக்கோம். பட் இது பாருங்க புதுசா இங்கே ஒரு சமம், அது இல்லாமல் இங்கே ஒரு சமம், அது இல்லாமல் இங்கேயும் ஒரு சமம், இத்தனை சமமும் சேர்ந்து ஒரே அப்படியே ஜென்ரலாக ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு இதையும் எடுத்து ஃபர்ஸ்ட் சமப்படுத்தி பார்க்கணும். சமப்படுத்தி பார்த்தா அதில் ஒரு ஈக்குவேஷன் வரும். அதன் பின்ன இதையும் எடுத்து சமப்படுத்தி ஒரு ஈக்குவேஷன் வரும். அதன் பின்ன இதையும் எடுத்து சமப்படுத்தி ஒரு ஈக்குவேஷன் வரும். ஸோ இதை நம்ம மொத்தம் 3 ஈக்குவேஷனை நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம XYZக்கு என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். சரி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி எடுக்க போறேன். சரி, அப்போ என்ன வரும் பாருங்க. தட் இஸ் x plus 20 சமம் 3y minus 2 plus 10. நம்ம எப்பவுமே எந்த மாதிரியான ஃபார்மேட்டை கொண்டுடுவோம்? x plus y plus z is equal to ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட். இப்போ 3 4 ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் இப்படி தானே கொண்டு வருவோம். தட் மீன்ஸ் நம்மளுடைய சமத்துக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எப்பவுமே x y z இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நம்பர்ஸ் இருக்கணும். இப்படி தான் நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். ஸோ அந்த மாதிரி இதை நான் மாற்ற போகிறேன். இதில் எப்படி பண்ண முடியும்? இந்த 20 அங்கே எடுத்துகிட்டு போயிடணும், இந்த 3y by 2 இங்கே எடுத்துகிட்டு வரணும். ஓகே, எப்படி பண்ணலாம்? தட் இஸ் x இந்த 3y by 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -3y by 2 ஈக்குவல் டு இந்த -20 அங்கே போச்சுன்னா -20 + 10. அப்போ என்ன கிடைக்குது பாருங்க? -10 x - 3y by 2. இப்போ நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா டினாமினேட்டர்ல 2 இருக்கு, அப்படி இருக்கக்கூடாது. ஸோ எப்படி இருக்கணும்? நம்ம சொல்லியிருந்தோம் x plus y equal to 4 அந்த மாதிரி தான் இருக்கணுமே ஒழிய by 2 எல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம்ம ஜென்ரலாக ஒரு எல்சிஎம் எடுத்துட்டு இதை டோட்டலாக இங்கே கொண்டு போய் பெருக்கிக்குவோம். ஸோ அந்த ப்ராசஸ் இங்கே பண்ணலாம். தட் இஸ் இப்போ இங்கே இது கீழே 1 இருக்குன்னு அர்த்தமா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜென்ரலாக எல்சிஎம் எடுக்கிறோம். தட் இஸ் 2x minus 3y சமம் -10 ஆகுது. அப்போ இந்த 2 கொண்டு போயிட்டு இங்கே பெருக்குங்க. அப்போ என்ன கிடைக்குது? 2x minus 3y சமம் -10 பெருக்கல் 2. அப்போ 2x minus 3y சமம் -20 ஆகுது. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் நீங்கள் எழுதிக்கோங்க. திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரைட், இங்கே என்ன டேர்ம்ஸ்லாம் வந்திருக்குது பாருங்க. தட் இஸ் x வந்திருக்கு அண்ட் y வந்திருக்கு. ரைட், இப்போ இங்கே பாருங்க, இதுவும் நம்ம இப்போ எடுக்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ 3y by 2 plus 10 equal to 2z plus 5. சரி, இது 2 எடுத்தாச்சு. இப்போ என்ன பாருங்க, நான் சொன்னது போல என்ன பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த z இங்கே கொண்டு வந்துடணும், இந்த 10 இங்கே கொண்டு போயிடணும். ஓகே, போடலாம். 3y by 2 minus 2z equal to -10 plus 5. இப்போ கழிச்சு போடுங்க. ஸோ -10ல் 5 போச்சுன்னா -5. இப்போ இங்கே பாருங்க, இதுக்கு கீழே 1 இருக்கு. அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். எப்படி? ஜென்ரலாக 2 எடுக்கிறோம். 2 எடுத்தா இங்கே நம்ம இப்படி பெருக்குவோம், இங்கே இதை இப்படி பெருக்குவோம். ஸோ இங்கே என்ன நடக்குது? 3y minus 2 × 2 4z is equal to, அதாவது இப்போ என்ன பண்ணணும்? இது வந்து இங்கே கொண்டு போயிட்டு இங்கே பெருக்கிக்கணும். அப்போ என்ன நடக்கும் பாருங்க. ஸோ 3y minus 4z is equal to -5 பெருக்கல் 2ன்னு மாறும். அப்போ என்ன கிடைக்குது? -10. அப்போ 3y minus 4z is equal to -10. இது இன்னொரு ஈக்குவேஷன்ஸ். அப்போ இங்கே ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதில் என்ன நடந்திருக்கு பாருங்க. ஒய்யும் இசட்டும் வந்திருக்கு, இங்கே எக்ஸும் ஒய்யும் வந்திருக்கு. இது ரெண்டையுமே நம்ம எடுத்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால நம்ம மறுபடியும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போ நான் எடுக்க போகிறேன். தட் இஸ் 2z plus 5 is equal to 110 minus y plus z. இப்போ இது டோட்டலாக இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ எல்லா மாறிகளும் இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் மாறிலிகள்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடணும். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? தட் இஸ் 2z minus y plus z இந்த பக்கம் வந்துச்சுன்னா plus y plus z மாறிடும். 110 இந்த பக்கம் +5 அந்த பக்கம் போச்சுன்னா -5. அப்போ பாருங்க 2z இருக்கு, இங்கே z இருக்கு. ஸோ ரெண்டையுமே கூட்டுங்க. என்ன கிடைக்குது? 3z கிடைக்குது. 3z plus y is equal to 110ல் 5 போச்சுன்னா 105. ஓகே, இதில் பாருங்க yz மாறி இருக்கு. ஸோ நான் இதை ஷஃபிள் பண்ணி இப்படி எழுதிக்கிறேன். தட் இஸ் y plus 3z is equal to என்ன கிடைக்குது? 105. இது வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம்.
ரைட். இப்போ பாருங்க இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2வும் ஈக்குவேஷன் நம்பர் 3யும் பாருங்க ஒய்யும் இசட்டும் காமனா இருக்கு. அப்ப இது ரெண்டையும் எடுத்து சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ ஒய்யோ அல்லது இசட்டோ கிடைக்கும். பட் இதுல என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா இங்க 3y இருக்கு, இங்க வெறும் ஒரு y தான் இருக்கு. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த மூணாவது ஈக்குவேஷனை த்ரோ அவுட்டா நம்ம 3ஆல பெருக்கி வச்சுக்கலாம். ஓகே, என்ன வரும் பாருங்க. ஸோ 3 × y 3y பிளஸ் 3 × 3 9z ஈக்குவல் டு 105 பெருக்குனீங்கன்னா ஸோ 315. சரி, வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்? இதை நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷனை வச்சு கழிக்கலாம். ஓகே, ரைட். இப்போ பாருங்க ரெண்டாவது ஈக்குவேஷன் கீழே போடுங்க. 3y மைனஸ் 4z தட் இஸ் ஈக்குவல் டு -10. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ சைனை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதை மைனஸ் ஆக்குங்க, இங்க மைனஸ் இருந்தா இங்க பிளஸ் ஆக்குங்க, அடுத்தது இங்க மைனஸ் இருந்தா இங்க பிளஸ் ஆக்குங்க. ரைட், இப்போ நம்ம கழிக்கலாம். கழிச்சா பாருங்க என்ன வருது? 3yக்கு 3y கேன்சல் ஆயிடுது. 9 + 4z 13z ஆகுது. தட் இஸ் அப்புறம் இங்க 315ல 10 கூட்டணும்னா 325. ரைட், இப்போ நம்ம z இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 325 13ஆல வகுக்கணும். ஸோ 325 நான் இப்போ 13ஆல வகுக்கிறேன். பாருங்க, ஸோ 2 டைம் என்னது? 26, மீதி என்ன? 65. ஸோ 5 டைம் போடுங்க, 65 கிடைக்குது. ஸோ என்னது நமக்கு? ஸோ 13ஆல வகுக்கும் போது நம்மளுக்கு ஆன்சர் 25ன்னு கிடைக்குது. அப்போ ஜட்டுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். தட் இஸ் ஈக்குவல் டு 25. ஓகே, இப்போ இந்த ஜட்டு இருக்கிற இடம் எது? இங்க பாருங்க, இந்த ரெண்டு இடத்துலயுமே ஜட் இருக்கு. ஸோ 3y பிளஸ் -4z இதுலயும் z இருக்கு. அதே போல y + 3z ஏதோ ஒன்ல கொண்டு போயிட்டு இந்த z போட்டோம்னா y கிடைச்சிரும் தானே? ஓகே, ரைட். அதுதான் நான் இப்ப பண்ண போறேன். இப்போ z = 25 வந்து நம்ம 3ல அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 3 என்னது? y + 3z = 105 இருக்குல்லவா? இதுல கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கலாம். ரைட், என்ன கிடைக்குது பாருங்க. தட் இஸ் y + 3z = 105. இப்போ y அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது 3zல 3 × z பதில் 25 போட்டீங்கன்னா ஸோ எவ்வளவு வரும்? 75. தட் இஸ் y + 75 = 105. அப்போ y = என்னென்ன எழுதலாம்? 105ல இருந்து 75 கழிக்கணும். கழிச்சா என்ன கிடைக்கும்? ஸோ 30. தட் இஸ் y = என்ன கிடைக்குது நமக்கு? 30ன்னு கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம கிட்ட z இருக்கு, y இருக்கு. ரைட், இப்போ நம்மளுக்கு x வேணும். அப்போ x இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஈக்குவேஷன் ஆக்சுவலா இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன்லயும் இல்லை, இதுலயும் இல்லை, இதுலயும் இல்லை. ஸோ நம்ம இந்த ஹெல்ப்பை எடுக்க முடியாது. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒரே ஒரு ஈக்குவேஷன் என்னது? இதுதான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல தான் x இருக்கு. x இருக்கும்போது என்னது? y இருக்கு. அப்போ y-யோட வேல்யூ இங்க போட்டோம்னா நமக்கு கிடைச்சிடும் தானே? ஸோ அதுதான் நம்ம இங்க போட போறோம். தட் இஸ் இப்போ y = 30 1ல் பிரதியிட என்ன கிடைக்குது பாருங்க. 2x - 3y - 20 தானே? -20 தானே? இப்போ நீங்க என்ன பண்றீங்க? 2x அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் 3 × yக்கு பதிலா 30 தட் இஸ் ஈக்குவல் டு -20. இப்போ 2x சமம் -30 3 × 30 -90. இது இங்க போச்சுன்னா -20 + 90 ஆயிடும். அப்ப என்ன கிடைக்குது? 90ல 20 போச்சுன்னா 70. அப்ப 2x 70க்கு சமம்னா அப்ப x = 70/2. அப்ப 70 2ஆல வகுத்தனா 35. அப்ப x இனுடைய மதிப்பு 35க்கு சமம். அப்ப எனவே x = 35, y = 30, z = 25. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். சோ இந்த ஆன்சர் சரிதானா அப்படின்ட்டு நம்ம உடனே இப்ப எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு வந்தோம்னா உடனே நம்ம செக் பண்ணியும் பாத்திர முடியும். இப்ப இந்த ஈக்குவேஷன்ல போடுங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல கூட போட்டு நீங்க கண்டுபிடிக்கலாம், அல்லது இதுல போட்டு கூட நீங்க அதை வெரிஃபை பண்ணலாம், அல்லது இந்த தேர்ட் ஈக்குவேஷன், இந்த 3 ஈக்குவேஷன்ல ஏதோ ஒரு ஈக்குவேஷன்லயும் நீங்க போடலாம். ஸோ நான் இதை இந்த தேர்ட் ஈக்குவேஷன்ல போட்டு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. தட் இஸ் என்ன ஈக்குவேஷன் நம்மளுக்கு இங்க இருக்கு? தட் இஸ் y + 3z = இது ரெண்டையும் கூட்டினா 105க்கு சமமா இருக்கணும் தானே? இப்போ y நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 30 அண்ட் z என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? தட் இஸ் 25. இது 105க்கு சமமா இருக்கணும். ஓகே, அப்போ 30 அப்படியே வருது, பிளஸ் 3 25 எவ்வளோ? 75. 75 சமம் 105. அப்ப என்ன கிடைக்குது? 30 + 75 என்னது? 105. அப்ப 105ங்கிறது 105க்கு சமம் தானே? எனவே நாம செஞ்சதும் சரி. உடனே நம்ம 5 மார்க் வாங்கினதையும் நம்ம அதே இடத்துல எக்ஸாம்லயே நம்ம கன்ஃபார்மும் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 2, கீழ்காணும் சமன்பாட்டு தொகுப்புகளின் தீர்வுகளின் தன்மையை காண்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், x + 2y - z = 6, -3x - 2y + 5z = -12, x - 2z = 3. செகண்ட் கொஸ்டின், 2y + z = 3 × -x + 1, -x + 3y - z = -4, 3x + 2y + z = -1/2. Third question, y + z/4 = z + x/3 = x + y/2, x + y + z = 27.
எக்ஸ் பிளஸ் 2y மைனஸ் z சமம் 6 மைனஸ் 3x மைனஸ் 2y பிளஸ் 5z சமம் மைனஸ் 12 எக்ஸ் மைனஸ் 2z சமம் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க வந்து முன்னத்த சம்லாம் எக்ஸ் ஒய் இசட் உடைய வேல்யூஸ் என்னன்னு தான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. பட் இந்த சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா தீர்வுகளுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. ஓகே ரைட், நம்ம என்ன பண்ணலாம்னா இது ஒவ்வொன்றுக்கும் இப்போ பேர் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்பர் 1, அடுத்தது இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க, அடுத்தது இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனையும் அடுத்தது இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஓகே ரைட், இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுறேன். தட் இஸ் எக்ஸ் பிளஸ் 2y மைனஸ் இசட் சமம் 6. அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா மூணாவது ஈக்குவேஷன் எழுத போறேன். அதை எழுதிட்டு சரி பாருங்க எக்ஸ் மைனஸ் 2z சமம் 3. ரைட், இப்போ இது ரெண்டையும் பாருங்களேன். இப்போ இதுல எது ஜென்ரலா இருக்குன்னா எக்ஸ் எக்ஸ் ஜென்ரல். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மூணாவது ஈக்குவேஷன் நம்ம கழிக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிடுறோம். ஓகே ரைட், இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், கழிக்க போறோம். கழிக்கிறதுனா என்ன பண்ணணும், ஸோ இங்க வந்து ஒண்ணுமே இல்லை, ஒய்ங்கிற இடத்துல வந்து ஒண்ணுமே இல்லை, அது 0ன்னு கூட நீங்க போட்டுக்கலாம். ஓகே ரைட், இப்போ பாருங்க இங்க பிளஸ் இருந்தா மைனஸ் ஆக்கணும், பிளஸ் இருந்தா மைனஸ் ஆக்கணும், அண்ட் மைனஸ் இருந்தா பிளஸ் ஆக்கணும், அண்ட் இங்க பிளஸ் இருக்கு மைனஸ் ஆக்கணும். ஓகே ரைட், இப்போ பாருங்க எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2y அப்படியே வந்துடும். அண்ட் இங்க மைனஸ் இசட், இங்க பிளஸ் 2z. அப்ப என்ன கிடைக்குது, பிளஸ் இசட். அதாவது பிளஸ் 2ல 1 போச்சுன்னா பிளஸ் இசட் தானே, அதனால அதுக்கப்புறம் 6ல 3 போச்சுன்னா 3. இப்போ அடுத்தது இதையும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் அப்படியே போட்டுக்க போறேன். ஸோ மைனஸ் 3x மைனஸ் 2y பிளஸ் 5z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12ன்னு வருது. ரைட், இப்போ இந்த ஈக்குவேஷன்ல பாருங்களேன் 3x இருக்கு, பட் இந்த ஈக்குவேஷன்ல x மட்டும் தான் இருக்கு. அப்ப இதையும் 3x மாத்தினா தான் நம்மளால அடிபட்டுச்சுன்னா ஒய்யும் இசட்டும் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஃப்ரேம் ஆகும். ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா இந்த த்ரோ அவுட்டா இந்த ஈக்குவேஷனை நான் 3ஆல வந்து பெருக்கிக்க போறேன். என்ன கிடைக்குது பாருங்க, தட் இஸ் 3x மைனஸ் 6z ஈக்குவல் டு 3 9ன்னு கிடைக்குது இல்லையா. இதை கொண்டு வந்துட்டு நம்ம இங்க போடலாம். ஓகே, அப்ப மூணாவது ஈக்குவேஷனை 3ஆல நான் பெருக்கிக்கிட்டேன், அதனால நான் கீழே போடுறேன். தட் இஸ் 3x. ஸோ இதில் வராது, இதில் 6 மைனஸ் 6z இஸ் ஈக்குவல் டு 9ன்னு வருது. இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணால் நமக்கு எக்ஸ் கல்லியும் ஜஸ்ட் கூட்டுனா போதும், அப்போ ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஓகே ரைட், இப்போ பாருங்க ஸோ இந்த இடத்துல மைனஸ் 3x பிளஸ் 3xக்கு கேன்சல் ஆயிடுது. இந்த இடத்துல பிளஸ் 0 தான் இருக்கு, அப்போ மைனஸ் 2y அப்படியே வந்துடும். பிளஸ் 5 மைனஸ் 6, அப்போ மைனஸ் 1z ஈக்குவல் டு மைனஸ் 12ல 9 போச்சுன்னா மைனஸ் 3 மைனஸ் 2y மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3ன்னு வருதா. ஸோ எல்லாமே மைனஸ்ல இருக்கனால நான் த்ரோ அவுட்டா நான் பிளஸ் பண்ணிக்க போறேன். ஸோ பிளஸ் இதுவும் பிளஸ், அப்போ என்ன கிடைக்குது, ஸோ 2y பிளஸ் z இஸ் ஈக்குவல் டு 3. ஓகே, இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச இதை நம்ம 4ன்னு வச்சுக்கலாம், இதை நம்ம 5ன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்க இது ரெண்டுலையுமே ஒய்யும் இசட்டும் காமனா இருக்கனால நம்ம 4ம் 5ஐயும் எடுத்துக்கிட்டு அதை மைனஸ் பண்ணிக்கலாம். பாருங்க 2y பிளஸ் z இஸ் ஈக்குவல் டு 3, மறுபடியும் 2y பிளஸ் z இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ பார்த்த உடனே உங்களுக்கு தெரியுது இது ரெண்டையுமே இப்போ நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இது 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 எல்லாமே கழிஞ்சு 0 0ன்னு வருது, இது சமமாகுது. இந்த 2y பிளஸ் z ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறத நம்ம கிராஃப்ல குறிச்சோம்னா இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுவும் அதே லைனை தான் தரதுனால ஒவ்வொரு இடமும் அது வந்து பொருந்துது, அதனால இதுக்கு எண்ணற்ற தீர்வுகள் இருக்கு. ஸோ இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா தீர்வுகளுடைய தன்மையை தானே கேட்டிருந்தாங்க. 0 என்பது 0க்கு சமம், இது ஒரு முற்றொருமை அப்படிதானே. அப்ப இது என்ன எழுதுவீங்க, 0 சமம் 0 என்பது முற்றொருமை, எனவே இந்த சமன்பாட்டு தொகுப்பிற்கு எண்ணற்ற தீர்வுகள் உண்டு. ஸோ அந்த லைன்ல எல்லா இடத்துலயுமே அது வந்து பொருந்தும், அதனால எண்ணற்ற தீர்வுகள், இது எல்லாமே சொல்யூஷனா இருக்கும். ஒருவேளை இப்படி வரைஞ்சிருந்தா இது எல்லாமே அதுக்கான சொல்யூஷனா இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். 2y plus z is equal to 3 into minus x plus 1 minus x plus 3y minus z is equal to minus 4 3x plus 2y plus z is equal to minus 6 அப்படின்னு கொடுத்துட்டு தீர்வுகளினுடைய தன்மையை தான் கேட்குறாங்க. xyz பத்தி எழுதுன்னு அவங்க சொல்ல கிடையாது, கண்டுபிடிக்க சொல்ல கிடையாது. ரைட், இப்போ இதுல பாருங்க இந்த ஈக்குவேஷனும் இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நமக்கு என்ன மாதிரியான ஃபார்மேட்ல தெரியுதுன்னா தட் இஸ் x plus y plus z அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரல் ஃபார்ம் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் பாருங்களேன், அப்படி இல்லை ஒய்யும் இசட்டும் இங்க இருக்கு, பட் எக்ஸ் ஆனது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த பக்கம் கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இப்படி எழுத போறோம். தட் இஸ் 2y plus z is equal to இதை உள்ள பெருக்கிக்கோங்க 3 into minus x minus 3x plus 3 3. ஓகே ரைட், இப்போ நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். தட் இஸ் 2y plus z. இப்போ இந்த மைனஸ் 3z இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 3x வந்து பிளஸ் ஆயிடும், அப்போ இங்கே பிளஸ் போட்டுக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 3 ஆயிடுது. ரைட், இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம்.
இது ஈக்குவேஷன் நம்பர் 2, இது ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகே ரைட். பார்த்த மாத்திரத்திலே நமக்கு ஒன்று இங்கே தெரியுது பாருங்க, இங்கே 3x + 2y + z. இது எங்கே இருக்கு? இங்கே கீழே தேர்ட் ஈக்குவேஷன்லையும் இருக்கு. ரைட். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஈக்குவேஷனையும் எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. தட் இஸ் என்ன கிடைக்குது? 3x + 2y + z = 3. அடுத்தது இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்க போறீங்க. ஸோ அதை இங்கே போட்டுக்கோங்க. தட் இஸ் 3x + 2y + z = -½ ரைட். இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணால் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும், மைனஸ் பண்ணால். ஸோ இது த்ரோ அவுட்டாக மைனஸால் பெருக்கிக்கோங்க. ஸோ ப்ளஸ் இருந்தால் மைனஸ் அண்ட் மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 3x - 3x, 2y - 2y, zக்கு -z எல்லாமே கேன்சல் ஆகிடுது. ஓகே, இங்கே என்ன கிடைக்குது? 3 + 1/2. இப்போ இது நம்ம ஜென்ரலாக எடுக்கலாம். இது கீழே 1 இருக்குது, அப்போது எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2. ஸோ 3 2 6 + 1. இப்போ 6ஐயும் 1ஐயும் கூட்டிங்கன்னா 7/2. தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 2 கொண்டு வந்து இங்கே பெருக்குங்க. அப்போ 0 = 7. ஸோ எங்கேயுமே 0 என்பது 7க்கு சமமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. தட் மீன்ஸ் 0 = 7 என்பது பொருளற்றதுன்னு எழுதிட்டு, எனவே சமன்பாட்டு தொகுப்பிற்கு தீர்வுகள் இல்லை அப்படின்னு எழுதிருங்க. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். y + z/4 = z + x/3 x + y = 2 அப்படின்னு கொடுத்துட்டு, அடுத்த ஈக்குவேஷனா x + y + z = 27ன்னு கொடுத்துட்டு, தீர்வுகளின் தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட். இதில் பாருங்க, இங்கேயும் 2 இடத்துலையுமே சமம் இருக்கு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதையும் எடுத்து சமப்படுத்தலாம். அடுத்தது மறுபடியும் இதையுமோ அல்லது இதையோ எடுத்து சமப்படுத்தி நம்ம ஒரு 2 ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் அப் பண்ணலாம். ஓகே ரைட். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் எடுத்துக்கிறோம். தட் இஸ் என்ன கிடைக்குது பாருங்க, y + z/4 என்ன கிடைக்குது? z + x/3 இருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த 3 இங்கே போய் பெருக்கிக்கிறோம். தட் இஸ் 3 × y + z = 4 × z + x. இப்போ பாருங்க, உள்ள பெருக்குங்க. 3y + 3z = 4z + 4x. இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வாங்க. தட் இஸ் 3y + 3z - 4z - 4x = 0. இப்போ xலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. -4x. அப்போ +3y இருக்கு. அப்போ +3y. அடுத்து -4ல் +3z போச்சுன்னா -1z = 0. ஓகே, இதை நான் அப்படியே மைனஸால் பெருக்கிக்கிறேன். தட் இஸ் 4x - 3y + z = 0. இது நம்மளுடைய ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் எடுத்துட்டு நம்ம இதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணலாம். தட் இஸ் y + z/4 x + y/2. ரைட். இப்போ வேணும்னா நீங்கள் இதை ரெண்டையும் கூட எடுத்துக்கலாம். இதையும் கூட எடுத்துகிட்டு பண்ணலாம். பட் நான் இதை எடுத்திருக்கேன். ரைட். இப்போ பாருங்கள், ஸோ இந்த 4 கொண்டு போயிட்டு இங்கே பெருக்குங்க. இந்த 2 கொண்டு போயிட்டு இங்கே பெருக்குங்க. அப்போ 2 × y + z = 4 × x + y. ஸோ இப்போ எக்ஸ்பென்ஷன் கொடுங்க. 2y + 2z = 4x + 4y. இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ 2y + 2z - 4x - 4y = 0. இப்போ இதை எக்ஸை முன்னாடி எழுதிக்கோங்க. 4x, அப்புறம் y பாருங்க, -4 இருக்கு, இங்கே +2 இருக்கு. அப்போ -2y + 2z மட்டும் இருக்கு, அதை போட்டுக்கோங்க. இப்போ த்ரோ அவுட்டாக மைனஸால் பெருக்கிக்கோங்க. என்ன கிடைக்குது? 4x + 2y. இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகிட்டு -2z = 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கோங்க. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கணும். இப்போ நான் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல +z இருக்கு, அதே போல தேர்ட் ஈக்குவேஷன்லயும் +z இருக்கு. அப்போ நம்ம அது ரெண்டையுமே கம்பேர் பண்ணா நம்மளால ஏதோ xyல நம்ம கொண்டு வர முடியும். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் எழுதுறேன். 4x - 3y + z = 0. அதே போல தேர்ட் ஈக்குவேஷனையும் நான் எழுதிக்கிறேன். தட் இஸ் x + y + z = 27. ரைட். இப்போ இது ரெண்டையுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணால் இங்கே பாருங்கள், மைனஸ் போடுங்க, மைனஸ் இங்கே போடுவோங்க. அப்போ இங்கேயும் போட்டோன்னா இது ரெண்டு கேன்சல் ஆகும். அதுக்காக தான் மைனஸ் பண்ணுறோம். இப்படி வந்துடுது. இப்போ 4ல் 1 போச்சுன்னா 3x -3 -1 -4y = -27ன்னு வந்துடுது. ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கலாம். ஓகே. இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணலாம். பட் கம்பேர் பண்ணும்போது பாருங்கள், இங்கே -2z இருக்கு, இங்கே ப்ளஸ் ஒரே ஒரு z இருக்கு. அப்போ இதை த்ரோ அவுட்டாக நம்ம என்ன பண்ணணும்? 2ஆல் பெருக்கிக்கணும். பெருக்குனா நம்மளால இதையும் கம்பேர் பண்ண முடியும் தானே. சரி, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? நான் இந்த 3வது ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அந்த 3வது ஈக்குவேஷனை முதல்ல 2ஆல் பெருக்கிக்கிறேன். என்ன வரும் பாருங்க. ஸோ இது 2ஆல் பெருக்கும்போது 2x + 2y + 2z = 27 2 54. ஓகே. இப்போ இதை அங்கே எழுதிக்கிறேன்.
2x ப்ளஸ் 2y ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 54. ஓகே, இப்போ நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷன் போடலாம். ரைட், என்ன வருது பாருங்க, 4x ப்ளஸ் 2y மைனஸ் 2z ஈக்குவல் டு 0. ஓகே, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் நம்ம இதை ஜஸ்ட் கூட்டினா போதும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது ரெண்டையும் இப்படி போட்டோம்னா இது ரெண்டையும் மட்டும் கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்குது, 6x ப்ளஸ் 4y சமம் என்ன கிடைக்குது, 54 கிடைக்குது. இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4 இந்த ஈக்குவேஷன் நம்பர் 5ஐயும் பாருங்களேன், எக்ஸ் ஒய் அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்ல தான் இருக்குது. அப்போ இதை ரெண்டையும் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு எக்ஸோ ஒய்யோ ஆன்சர் கிடைக்கும் தானே. ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் எழுதிக்க போகிறேன். என்ன இருக்குது, தட் இஸ் 3x மைனஸ் 4y சமம் மைனஸ் 27. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, அஞ்சாவது ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதையும் எழுதிக்கோங்க. தட் இஸ் 6x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 54. ஸோ இது ரெண்டுலையுமே பாருங்களேன், ஸோ ப்ளஸ் 4 மைனஸ் 4 இருக்குது. அப்போ ஜஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணாலே போதும். ஸோ இப்போ நம்ம ரெண்டையுமே ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ என்னது, 6 3 9x சமம். இப்போ 54ல் 27 போச்சுன்னா 27. அப்போ எக்ஸ் சமம் 27/9 தட் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு கிடைக்குது, 3 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கிடைச்சிருது. ரைட், இப்போ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 3 இந்த 4வது ஈக்குவேஷனில் போட்டால் நமக்கு ஒய் கிடைக்கும் தானே. அப்போ எக்ஸ் சமம் 3 4ல் பிரதியிட. ஸோ 4ல் பிரதியிட்டு பாருங்க, தட் இஸ் 4வது ஈக்குவேஷன் 3x மைனஸ் 4y சமம் மைனஸ் 27. இப்போ எக்ஸ் சமம் 3 போடுங்களா, 3 பெருக்கல் 3 மைனஸ் 4y சமம் மைனஸ் 27. ஸோ 3 3 9 ஆகிடுது. அப்போ 9 மைனஸ் 4y சமம் மைனஸ் 27. அப்போ மைனஸ் 4y சமம் மைனஸ் 27 மைனஸ் 9. ஸோ தட் இஸ் மைனஸ் 36. ரெண்டு பக்கமும் மைனஸ் இருக்கிறதுனால நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ ப்ளஸ் ஆகிடுது. அப்போ y சமம் 36/4 தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ 9 36. அப்போ ஒய்க்கு வேல்யூ கிடைச்சிருச்சு நமக்கு 9 அப்படின்ட்டு. ஓகே, ஸோ எக்ஸ் சமம் 3 ஒய் சமம் 9 வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா 1வது ஈக்குவேஷனில் போட்டோம்னா நம்மளுக்கு ஜெட்டோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ அதனால் 1ல் பிரதியிடன்னு போட்டேன். இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம். தட் இஸ் 4x மைனஸ் 3y ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது எக்ஸுக்கு பதிலாக 3 போடுங்க. ஸோ 4 பெருக்கல் 3 மைனஸ் 3 பெருக்கல் ஒய்க்கு பதிலாக 9 போட்டுக்கோங்க. ப்ளஸ் z இஸ் ஈக்குவல். இப்போ 12 மைனஸ் 3 27 ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ மைனஸ் 27ல் 12 போச்சுன்னா நம்மளுக்கு மைனஸ் 15 கிடைக்கிது. ஸோ அப்போ இங்கே மைனஸ் 15 ப்ளஸ் z சமம் 0. அப்போ z சமம் என்னது, மைனஸ் 15 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 15. அப்போ ஜெட்டோட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு 15ன்ட்டு. இப்போ நம்ம சொல்யூஷன் எப்படி எழுதணும், தட் இஸ் எக்ஸ் சமம் 3 y சமம் 9 அண்ட் z சமம் 15. அவங்க தன்மை தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இது ஒவ்வொன்றுக்குமே எக்ஸுக்கு 3 தான், ஒய்க்கு 9 தான் அண்ட் ஜெட்டுக்கு 15 தான். இதுதான் அதனுடைய சொல்யூஷனாகவே கிடைக்குது. இதுதான் அதனுடைய தன்மையாகவும் இருக்குது. That's all. Like, share and subscribe Shifa Diaries.